பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சித்தம் ஜானதம் சாஸ்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரமாமதானம் கலியதேவம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கூட்ட கணக்குகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தலைப்பு தலைப்பு உனக்கு தராமல் அப்பா யாருக்கு தருவா, உனக்கு தராமல் அப்பா யாருக்கு தருவா. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க, தரமே பாருங்கள். விரிவாக ஒரு பரமேஸ்வரன்னு இந்த சித்ரா சுப்பிரமணியம் மயிலாப்பூரில் இருக்கவா அப்படி அனுபவங்கள் நிறைய பார்க்குறோம். அவள் பெரியவாளை அப்பான்னு கூப்பிடுவான்னு பெரியவாளுக்கு பெரியவா தான் பரமேஸ்வரன், கடவுளை வரவாளுக்கும் அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பெரியவாளை பரமேஸ்வரன் சொல்லணும்னா நம்ம ஒரு அடிமுட்டாள்னு அர்த்தம். அதை வேணால் நம்ம சொல்லிக்கலாம், என்ன சொல்லிக்கிறேன். இது சித்ரா சுப்பிரமணியம் பெரிய அனுபவம், கொஞ்சம் டைம் ஆகலாம். மயிலாப்பூர் அவரோட அனுபவம். மகாபெரிவா சித்திக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. பிரதோஷ மாமாவோட சித்திக்கு அப்புறம் நடந்திருக்கு. இது அப்போ ஒரு இன்சிடெண்ட். இது ரெண்டு பேருமே இல்லை, எல்லாருமே கைலாசத்தில் இருக்கா, அப்போ தானே நடந்திருக்கு. பெரியவா SLS 64வது நாயன்மாரான நம்ம பிரதோஷ மாமா. அந்த சித்ரா அவளோட சுப்பிரமணியன் அவரோட ஸ்ரீமதி அவளுடைய வெட்டிங் ஆனிவர்சரி ஒன்று வந்திருக்கு. அப்போ அதுக்கு அந்த ஒரு வாரம் முன்னாடி அதுக்கு முன்னாடி பெரியவா கிட்ட வேண்டின்னு இருக்கா. அவள் பெரியவாளை அப்பான்னு தான் கூப்பிடுவா. அப்பா, நான் உன்கிட்ட இந்த நகை புடவை அது இதுன்னு நான் எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டுன்றதில்லை, நான் வாங்கின்றதும் இல்லை. நான் இப்போ ஒன்று பூஜை பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன்ப்பா. நீங்கள் எனக்கு ஒரு பாதுகை தந்தா என்ன அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா பாதுகை பெரியவா கொடுத்துருந்த போது விட்டுட்டா கேட்காம, அதுதான் பெரிய தப்பு. ஆனால் பெரியவா பார்த்துட்டே இருக்காள், அவர் பண்ணி வச்சுருவார். பெரியவா பரமேஸ்வரன் அப்படின்னு அப்புறம் எதுக்கு சொல்கிறோம். இதை கேட்டுட்டே இருந்தா, அப்புறம் இதை கேட்டுட்டே இருந்தவா அப்படியே கேட்டுட்டே இருக்கா. அந்த இடத்துல படுத்துட்டே கேட்டுருந்தாலும் இடத்துல அப்படியே தூங்கிட்டா படம் இருக்கு மத்தியான வேலையில். அப்போ ஒரு கணா, அந்த கணாவில் பிரதோஷ மாமா வரார். அவர் ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது. சித்ரா சுப்பிரமணியம் பிரதோஷ மாமாவை நேரில் பார்த்ததே இல்லை. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும், நீங்களாம் நோட் பண்ணுங்க. அதுக்கு தான், ஏன்னா நம்ம சொல்கிற அனுபவங்கள்லாம் கிளியராக இருக்கும். பெரியவாளுடைய அனுபவம் கொடுக்குற புத்தியில் கேர்ஃபுல்லாக பேசுவேன். சித்ரா சுப்பிரமணியம் பிரதோஷ மாமா பார்த்ததே இல்லை. ஆனால் பிரதோஷ மாமா ஃபோட்டோ எதை பார்த்துருப்பாளே. இப்போ பிரதோஷ மாமா எங்கள் அத்துலேயும் இருக்குது, அவளையும் பூஜை பண்ணுறோம் இருக்குது. அப்போ பார்க்குறா, பிரதோஷ மாமா சொல்கிறா, உள்ளவா நான் உனக்கு சிவனை காட்டுறேன், சிவன்னா பரமேஸ்வரனை காட்டுறேன்னு உள்ளே போகிறான். பிரதோஷ மாமா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். இவோ அந்த படிக்கட்டுக்கிட்ட ஏறுறா உள்ளே போகிறதுக்கு. ஆனால் படிக்கட்டு நல்ல பெருசாக நீளமாக இருக்குது, எல்லாமே தங்கத்தில் அப்படியே தகன்னு மின்றது. இதெல்லாம் கனால வந்திருக்கு அவ்வளோகா. ஒரு பொம்மநாட்டி இது உள்ளே போகலாமா கர்ப்ப கிரகத்துக்குள்ளேன்னு ஒரு சந்தேகம். லேடிஸ்லாம் அங்கே வரலாமா மாமா அப்படின்னு கேட்குறார். நீ வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், சிவனை காட்டுறேன் அப்படின்ட்டார். உள்ளே அதனால் உள்ளே போயிட்டார். உள்ளே போனால் அங்கே நிஜமாகவே பெரியவா உட்காந்துட்டுருக்கார். சிலா ரூபம் இல்லை, நிஜமாகவே பெரியவா அங்கே உட்காந்துட்டுருக்கார், தண்டத்தை கையில் வச்சுட்டுருக்கார். அப்போ வெயில் வேறு அடிக்கிறது அந்த இடத்துல. அது எப்படின்னு தெரியல, கர்ப்பகத்துக்குள்ளே வெயில் அடிக்கிறது. அப்போ சித்ரா கேட்குறா பெரியவாளை, அப்பா ஒரு கொடையாவது கையில் பிடிச்சின்னு வச்சுட்டுருக்கலாமே, வெயில் அடிக்கிறதே, அது தண்டத்தை கையில் பிடிச்சின்னு இருக்கிறதுல ஒரு கொடையை பிடிச்சிருந்தா வெயிலாக பெரியவா மேடம். பெரியவா தான் பரமேஸ்வரன். ஆனால் அந்த கனால ரொம்ப நேச்சுரலாக நடக்கிறதுக்கு பேசுகிறான். பிரதோஷமாமா உரத்த குரலில் கத்துறார், கர்ஜிக்கிற மாதிரி பண்ணுறாராம் பிரதோஷமாமா. எல்லாம் வீடியோவில் பார்த்தது கூட கிடையாதான், அதெல்லாம் அப்புறம் தான் வெரிஃபை பண்ணிட்டுருக்கா சித்ரா சுப்பிரமணியம்.
அண்ணாமலையானே அருணாச்சலா மகாபிரபு மகாபிரபு அப்படின்னு அந்த பிரதோஷம் அவன் கத்தராராம். பெரியவாளை தரிசனம் பண்ணுறார். அந்த இதெல்லாம் பின்னாடி தான் வீடியோவில் பார்த்தாலாம், ஓ பிரதோஷமாவை இப்படிலாம் கத்துவா அப்படின்னு. அது பக்தி அவருடையது. இது காணா போயிடுத்து. 15th மார்ச் அப்புறம் அது எந்த வருஷம் நடந்ததெல்லாம் தெரில. 15th மார்ச் சண்டேவாக இருக்குது. அப்போ வந்து காஞ்சிபுரம் போகிறதுக்காக இவ நினச்சா. மார்ச் 16th அன்னைக்கு குலபதி பாலகிருஷ்ண ஜோஷி அவளுடைய பொண்ணு சாரதான்னு நினைக்கிறேன், அவளோட பிள்ளை வந்து ராஜாஜி மாமா, அவர் வந்து பாரிஸ் கார்னரில் இருப்பாவா. அவள் அங்கேருந்து இவளுக்கு தெரியும் போல இருக்குது. இவளுக்கு ஃபோன் பண்ணி, என்னோட பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ பெரியவாட தரிசனம் பண்ண போனீங்கன்னா வேண்டிட்டு வா அப்படின்னாராம். சரி வேண்டிட்டு வரேன்னாராம். ஆனால் திடீர்னு திருப்பி ஒரு 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணாராம், இல்லை நானே வரலான் இருக்கேன், கார் எடுத்துட்டு நான் வரேன். அவர் ஒரு டிரைவர் போட்டிருப்பார், ஏன்னா அவர் இப்போ இந்த இதில் அப்படி டென்ஷன் அவரையும் கிளம்புறார், அவர் கொஞ்சம் வயசாகிடுது இல்லையா. ஸோ நல்லா அவர் வந்துட்டார். ஒரு 1/2 அன் ஹவரில் கார் வந்து 2:30 மணிக்கு கிளம்பிட்டா. இப்போ வீட்டுக்கு வந்து சித்ராவும் ஏறிட்டா. சித்ரா ஆத்துக்காரும் கூட கிளம்பிட்டா. 4:45 காஞ்சிபுரம் போய் சேர்ந்துட்டா. அங்கே அதிஷ்டானத்தில் ஹரி அப்படின்னு சொல்லுவார், ஹரி மாமா அப்படின்னு. அவர் அந்த பூஜையில் இருக்கார் பெரியவா அதிஷ்டானத்தில். ராஜாஜி மாமா வந்து அவருடைய பொண்ணுக்காக அவர் வேண்டிக்கிறார். அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சித்ரா வந்து அவளுடைய மாமா பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்காக வேண்டிக்கிறாளாம் அங்கே பெரிய அதிஷ்டானம் முன்னாடி. அப்போ வந்து அந்த இவர் வந்து அதிஷ்டானத்தில் இருந்தவர் சொல்கிறாராம், புது பெரியவா இருக்கா உள்ள, நீ போய் சொல்லு, மகா பெரியவா எனக்கு வந்து எனக்கே கன்னியா பூஜை பண்ணியிருக்கா, அதாவது சித்ராவுக்கு சின்ன பொண்ணாக இருந்தபோது பூஜை பண்ணியிருக்காரு, நானும் பெரியவாளுடைய பாதுகையை வச்சுட்டு பூஜை பண்ணலாம்னு இருக்கேன், நீ போய் கேளு அப்படின்னு. எப்படியெல்லாம் பெரியவா அனுகிரகம் பண்ணுறார் நேர அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நேராக போனால் அங்கே வந்து புது பெரியவா கிட்ட கேட்டா. புது பெரியவா வந்து அதுக்கு ஏதோ ஒரு பார்வையாக அப்படி பார்த்தன்ட்டு ஏதோ இது பண்ணி அது பக்கத்தில் இருக்க சிஷியரை லாக் அண்ட் கீ ஏதோ போட்டு அங்கே இருக்கு போல இருக்கு உள்ள, அதெல்லாம் அந்த பீரோலி அதுலேருந்து அதை எடுத்துகிட்டு வான். அது நிஜமாகவே பெரியவருடைய பாதுகைகள் அங்கே வந்தது. உடனே அதை எடுத்து பெரியவா புது பெரியவா வந்து அது மேலே குங்குமத்தை போட்டு எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுத்துட்டாராம். எப்படி நடந்திருக்கு. உடனே அதை எடுத்துன்னு வந்து அதிஷ்டானத்தில் கொடுத்தா, அந்த அதிஷ்டானத்தில் பெரியவாவுக்கு முன்னாடி அதை வச்சு பெரியவாளுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி ஹரிமாமா அர்ச்சனை பண்ணுறாராம். தீபாரதனை காமிக்கும்போது பெரியவா மேலேருந்தே ஒரு பெரிய மாலை அந்த அதிஷ்டானத்தில் மாலை நேரம் அந்த பாதுகைகள் மேலே விழலாம். பெரியவா வந்து பரமேஸ்வரன் காமிச்சிருக்கார். ஜெய ஜெயசங்கர மாப்பிரிய பாதவேஸ்வரன்